மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி பதிவில் நாம் 9ஆம் வகுப்பு பயிற்சி 7.1 மூன்றாவது கணக்குரிய விடைகள் தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஒரு முக்கோண வடிவிலான மனையின் சுற்றளவு 600 மீட்டர், அதன் பக்கங்கள் 5:12:13 என்ற விகிதத்தில் உள்ளன எனில் அந்த மனையின் பரப்பளவை காண்க. நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா முக்கோணத்தோட சுற்றளவு கொடுத்துட்டாங்க, ப்ளஸ் முக்கோணத்தின் பக்கங்களோட விகிதம் கொடுத்துருக்காங்க. இதை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து எழுத போகிறோம். முக்கோணத்தின் சுற்றளவு எவ்வளோ அப்படின்னா 600 மீட்டர், பக்கங்களின் விகிதம் 5:12:13. இப்போ விகிதம் கொடுத்துட்டாலே நம்ம அதை எதில் எழுதுவோம் அப்படின்னா அது கூட ஒரு இங்கிலீஷ் லெட்டரை சேர்த்து நம்ம கரெக்டாக என்னச்சுன்னு அப்படின்னா எழுதணும். ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர் சேர்த்து எழுதுவோம். அப்போ இதோட விகிதம் எவ்வளவு, இது எப்படி எழுதலாம் அப்படின்னா 5x ப்ளஸ் 12x ப்ளஸ் 13x. பக்கங்களின் விகிதம் தானே கொடுத்துருக்காங்க. அப்போ 3 பக்கங்களின் கூடுதல் தான் என்னது அப்படின்னா சுற்றளவு. அதனால் இந்த 3 இதையும் ஒரு கான்ஸ்டன்டோட கூட்ட போகிறோம். சுற்றளவு எவ்வளோ அப்படின்னா 600. எழுதியாச்சா? இப்போ என்ன செய்ய போகிறோம், கூட்ட போகிறோம். 5ஐயும் 12ஐயும் கூட்டோம்னா 17, 17ஐயும் 13ஐயும் கூட்டோம்னா 30. இங்கே எக்ஸ் இருக்கிறதுனால என்ன எக்ஸ்ன்னு போடுறோம் அப்படின்னா 30x ஈக்குவல் டு எவ்வளவு, 600. ஒரு இங்கிலீஷ் லெட்டரும் ஒரு நம்பரும் கிட்டக்க இருந்தால் பெருக்கல் இருக்கிறத அர்த்தம். அது ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் போகும்போது எதாக மாறும், வகுத்தலாக மாறும். அப்போ 600/30. இப்போ பாருங்கள், இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் கேன்சல். இப்போ 1 3 3, 2 3 6, இங்கே ஒரு 0. அப்போ என்ன எழுதுவோம், எக்ஸ் ஈக்குவல் டு 20 மீட்டர். இப்போ எனக்கு என்ன கிடச்சி அப்படின்னா எக்ஸ் கிடச்சிருச்சு. அப்போ முக்கோணத்தோட 3 பக்க அளவையும் கண்டுபிடிச்சிடலாமா? இப்போ ஃபஸ்ட்டு விகிதம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க கணக்கில், 5x. அப்போ 5 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக என்ன போடணும், 20ன்னு போடணும். அப்போ 5 20 பெருக்குனா எவ்வளோ அப்படின்னா நமக்கு 100 மீட்டர். அடுத்து என்ன எக்ஸு, 12x. இப்போ என்ன போட்டுக்கலாம், 12x ஈக்குவல் டு இந்த 12 எழுதிக்கோங்க. எக்ஸுக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 20ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ 12ஐயும் 2ஐயும் பெருக்குங்க, இங்கே 4 இங்கே 2. அப்புறம் நமக்கு என்ன வருது, 240 மீட்டர். அடுத்து பாருங்கள் 13x. அப்போ 13 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக என்ன போட போகிறேன், நான் 20ன்னு போட போகிறேன். இப்போ 13 2 எவ்வளோ அப்படின்னா 26. இந்த 0 இங்கே சேர்த்துக்கோங்க. அப்போ நமக்கு என்ன கிடச்சிச்சு, நமக்கு 3 பக்க அளவு கிடச்சிருச்சு. அப்போ இதை வச்சுட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா எஸ் கண்டுபிடிக்கலாம். எஸ் கண்டுபிடிச்சதுக்கு ஃபார்முலா என்னது, a + b + c/2. 3 பக்க அளவை என்ன செய்யணும் அப்படின்னா கூட்ட போகிறோம். அப்போ ஏங்கிற அளவு என்னது 100 ப்ளஸ் பிங்கிற பக்க அளவு எவ்வளவு 240 ப்ளஸ் சிங்கிற பக்க அளவு எவ்வளவு 260/2. இது எல்லாத்தையும் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கூட்ட போகிறோம். எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 600/2. இது 2ஆல் கொடுக்கலாமா, 2 2 2 6, இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0. அப்போ எஸ் நமக்கு கிடச்சிருச்சு. எஸ் அப்படிங்கிறது என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா நமக்கு 300 மீட்டர்னு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், நமக்கு முக்கோணத்தின் பரப்பளவுக்கு உண்டான ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். எஸ் கிடச்சிருச்சு, ஏபிசி கிடச்சிருச்சு. அப்போ நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிரும், அந்த மனையினுடைய பரப்பளவு கிடச்சிரும். இப்போ நம்ம கணக்கில் எதெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், எஸ் கண்டுபிடிச்சிட்டோம், ஏபிசி எல்லாமே என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா கண்டுபிடிச்சிருக்கோம். ஏ எவ்வளவு 100, பி எவ்வளவு 240, சி எவ்வளவு 260. இதைத்தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம எடுத்து எழுதியிருக்கோம். அடுத்து முக்கோண வடிவ அந்த மனையோட பரப்பளவுக்குள்ள ஃபார்முலா என்னது, √s இன்ட்டு s - a இன்ட்டு s - b இன்ட்டு s - c. இப்போ எஸ்ஸுங்கிறது எவ்வளவுப்பா, எஸ்ஸுங்கிறது எவ்வளவு 300 ப்ராக்கெட். எஸ்ஸுங்கிறது 300 - 100. இப்போ என்ன போடுவோம், 300 - 100. அடுத்து எவ்வளவு 300 - 240. அடுத்து எவ்வளவு 300 - 260. சரியா? இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த 300 அப்படியே வச்சுக்கோங்க, இதை கழிங்க. 300லேருந்து 100 கழிச்சா எவ்வளோ வரும், 200 வரும்.
300லேருந்து 240 கழிச்சா எவ்வளோ வரும்? 60 வரும். 300லேருந்து 260 கழிச்சா எவ்வளோ வரும்? 40 வரும். எல்லாத்தையும் பெருக்கி சுருக்கிறத விட நம்ம வந்து எல்லாமே ஏதாவது பொது வைப்பாடில் வருதான்னு பார்க்கணும். இந்த 300ஐயும் 200ஐயும் பாருங்கள், இந்த ரெண்டுமே எந்த வைப்பாடில் போடலாம்? 10ஆம் வைப்பாடுலையும் போடலாம், 100ஆம் வைப்பாடுலையும் போடலாம். நான் வந்து இந்த ரெண்டுலையுமே 100ஆம் வைப்பாடு வர்ற காரணத்தினால டைரெக்டாக 100ன்னு போட போகிறேன். 3 × 100 எவ்வளவு? 300. 2 × 100 எவ்வளவு? 200. அதான் இந்த 300 எப்படி பிடிச்சிருக்கேன்? 3 × 100. இந்த 200 எப்படி பிடிச்சிருக்கேன்? 2 × 100. இந்த 60ம் இந்த 40ம் 10ஆம் வைப்பாடில் வருமா? இப்போ 10ஆம் வைப்பாடில் பிரித்தா எப்படி எழுதலாம்? 6 10 60. இதை 10ஆம் வைப்பாடில் பிரித்தோம்னா வெரி குட், 4 10 40. இப்போ என்ன செய்ய போகிறோம்? ஜோடி ஜோடியாக இருக்கிறது பூரா எழுத போகிறோம். அதாவது நம்பர் ஒன்று போல் இருக்கிறதா எழுத போகிறோம். இப்போ இங்கே பாருங்கள், அதை எழுதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கோங்க. 3 × 100 × 2 × 100 இங்கே என்ன இருக்குது? 4 இருக்குது. இங்கே என்ன இருக்குது? 6 இருக்குது. இந்த 4 6ம் எந்த வைப்பாடில் வரும்? 2ஆம் வைப்பாடில் வருமா? ஒரே வைப்பாடில் வருமா? இப்போ எப்படி எழுதுக்கலாம்? 3 2 6 × 10. இந்த 4 நம்ம எப்படி எழுதலாம்? 2 2 4 × 10. ஒரே வைப்பாடில் வர்ற மாதிரி பிரிக்க போகிறோம். அவ்வளோதான், ஈஸியான விஷயந்தான். சரிங்களா? இப்போ பாருங்கள், இங்கே எத்தனை? இங்கே ஒரு 3 இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது. அப்போ என்ன எழுதலாம்? 3² அடுத்து என்ன இருக்குது? இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது. எப்படி எழுதலாம்? 2² அடுத்து இங்கே 2 இருக்குது, 2². இப்போ இங்கே ஒரு 100, இங்கே ஒரு 100, ரெண்டையும் சேர்த்தோம்னா என்ன ஸ்கொயர்டு? 100². இந்த 2 10ஐயும் பெருக்கணும்னா அப்போ என்ன போடலாம்? நம்ம 10² போடலாம். இப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டு கேன்சல், ஸ்கொயர் ரூட்டு கேன்சல், ஸ்கொயர் ரூட்டு என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். இப்போ மிச்சம் என்ன இருக்குது? 3 இருக்கும். இங்கே என்ன இருக்கும்? 2 இருக்கும். இங்கே 2 இருக்கும். இங்கே என்ன இருக்கும்? 100 இருக்கும். இங்கே என்ன இருக்கும்? 10 இருக்கும். ஏன் இந்த ஸ்கொயர்டு எங்கே போச்சு? ஸ்கொயர்டு ரூட்டு என்ன ஆயிடுச்சு? கேன்சல் ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ ஈஸியாக என்ன செஞ்சிடலாம்? பெருக்கி போட்டுடலாம். இந்த ரெண்டையும் பெருக்கினா என்ன வரும்? 3 2 6, 6 × 2 12 × 100ஐயும் 10ஐயும் பெருக்கினா எவ்வளோ வரும்? 1000 வருமா? இப்போ இந்த 12ஐயும் 1000ஐயும் பெருக்கினா நமக்கு என்ன வரும்? நமக்கு 12000 நமக்கு கிடைக்கும். அப்போ நமக்கு அந்த மனையோட பரப்பளவு என்னது அப்படின்னா 12000 மீட்டர் ஸ்கொயர்டு அப்படிங்கிறது தான் இதனுடைய விடை.